ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேசும் தெய்வம் சீரீஸ் பார்த்து மலேசியா சேர்ந்த ஒரு பக்தருக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு. சச்சரிதம் நம்ம பாபாவாக தந்தாதான் நான் வாங்குவேன் அப்படின்னு காத்திருந்த சகோதரி நம்ம வீடியோவை பார்த்து உடனே வாங்குறாங்க. அது எப்படி வாங்குறாங்க, என்ன மிராக்கள் நடந்தது அப்படின்னும் இன்னும் சில பல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய மிராக்கிள்ஸ் என்கிட்ட தாராளமாக ஷேர் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மக்களே உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நம்ம வாட்ஸ்அப் சேனல் சகலம் சாய்பாபாவுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை நான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட கொடுக்குறேன், லிங்க்கை கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய அப்பப்போ என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ், என்னுடைய நெக்ஸ்ட் பிளான் என்ன, நான் என்ன அப்படிங்கிறத என்கிட்ட நீங்கள் டச்சில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் அதில் ஆக்டிவாக நான் இனி இருக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்கள் கூட தொடர்பு கொள்ள. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாமா? என்ன அப்படின்னா, சரி, பேசும் தெய்வம் சீரீஸில் நம்ம ஒவ்வொரு பார்ட்லையும் ஒவ்வொரு முக்கியமான டாபிக் எடுத்து பேசிக்கிட்டே வரோம். அப்படி இப்போ நம்ம 10 பார்ட் பார்த்துட்டோம். அதில் ஒரு பார்ட்டில் நான் சொல்லியிருந்தேன், பாபாவுடைய சச்சரிதம் தானாக வந்தால் தான் நான் வாங்குவேன், அது வரைக்கும் நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன்னு இத்தனை வருட காலமாக சில பக்தர்கள் காத்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? அந்த வீடியோவை பார்த்தோன்னே மலேசியா சேர்ந்த ஒரு சாய் பக்தர் சகோதரிக்கு அது ரொம்ப அப்படியே அது கேட்டோன்னே அப்படியே நறுக்குன்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பாபாவே இந்த வீடியோ மூலமா என்னை சுருக்குன்னு திட்டுற மாதிரி இருந்தது எனக்கு. அண்டு நான் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அடுத்த செகண்ட் யோசிக்காமல் சச்சரிதம் வாங்கிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன். அவங்க ஊரில் இருக்கிற ஒரு பாபா கோயிலுக்கு போயிருக்காங்க. போய் பூஜாரி கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு சச்சரிதம் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு டிக்டாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆப் உங்களுக்கு தெரியும். அந்த அக்கௌண்ட்டில் ஒரு பாபாவுடைய பக்தர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க இந்த சேல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க போல். அவங்கள இவங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லைங்கிறாங்க. பட் சும்மா ஒரு கமெண்ட் மாதிரி கேட்டிருக்காங்க, ஒரு ரிக்வெஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு சாய் சச்சரிதம் கிடைக்குமா, அதுவும் இங்கிலீஷ் வெர்ஷனில் வேணும் அப்படின்னு கேட்டதும் அந்த சகோதரி எஸ் கிடைக்கும், நான் இப்போ பாபா கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன், ½ அன் ஹவரில் நான் போயிடுவேன், நான் போனேன்னா உங்களுக்கு வாங்கி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேமெண்ட் பண்ணுறாங்க. இவங்க பேமெண்ட் பண்ணதும் அது அவங்களுக்கு ரிசீவ் ஆகுது. அவங்க போனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சச்சரிதத்தை வாங்குகிறாங்க. அவங்க போன அந்த கோயிலில், பாபா கோயிலில் பாபாவுடைய காலடியில் அந்த சாய் சச்சரிதம் இங்கிலீஷ் வெர்ஷனை வச்சு அதை பூஜை பண்ணி பார்சல் பண்ணி இந்த சகோதரிக்கு உடனடியாக பார்சல் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி சொல்லி ஒரே நாளில் அடுத்த நாளே சச்சரிதம் இவங்க கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நாள். அப்போ பாருங்கள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துட்டே வாங்க. அவங்க ரிசீவ் பண்ண சச்சரிதம் பூஜை பண்ண ஃபோட்டோஸ் அது எல்லாமே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாய் சச்சரிதம் இவங்களுக்கு வருது இல்லைங்களா? வரும்போது அந்த புத்தகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பூஜை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த உதியெல்லாம் அங்கங்கே பட்டிருக்கு புக்கில். உதி பட்டது மட்டும் இல்லாமல் அந்த புக்கில் பாபாவோடைய முகம் தெளிவாக அதில் பதிஞ்சிருக்கு. அதை நீங்களே பாருங்கள். பாபாவுடைய ஃபேஸ் அட்டை படத்தில் கவர் ஃபோட்டோவில் அவ்வளோ தெளிவாக இருக்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? உதியாலவே அந்த உதியிலேயே ஃபேஸ் தெரியுது. அண்ட் சச்சரிதம் பூஜை பண்ணி உதியோட அந்த உதியில் பாபாவுடைய முகத்தோட அவ்வளோ அருமையாக இவங்க வீடு தேடி வந்ததும் இவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு கிரேட் பிளெஸ்ஸிங்ஸ். நிஜமாலுமே பாபா உங்கள் வீடியோ மூலயமா என்ன நீ லேட் பண்ணுறது தப்பு அப்படின்னும் நீ வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணது, நீங்கள் அந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே உண்மை. நான் வாங்கணும்னு பாபா விருப்பப்பட்டதுனால தான் மலேசியாவில் இருக்காங்க அவங்க. இந்த சகோதரி மலேசியாவில் வேறு ஒரு ஏரியாவில் இருக்காங்க. அவங்க அனுப்பினவங்க இவங்க ஏரியாவிலேருந்து ஒரு 5 to 6 hours 7 hours டிஸ்டன்ஸில் இருக்காங்களாம். அந்த சகோதரி அனுப்பினவங்க அவங்க அனுப்பி வச்சு ஒரே நாளில் சேர்ந்துருக்கு அப்படின்னா இது சாதாரண காரியமே இல்லை. ஏன் அப்படின்னா, நானும் நீங்கள் வீடியோவில் சொன்ன மாதிரி பல வருஷமாக
என்னை தேடி வரட்டும் சாய் சச்சரதம் அப்படின்னு நான் வாங்காமல், காசு கொடுத்து வாங்காமையே இவ்வளவு நாளாக நான் இருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ மட்டும் கொடுக்கல அப்படின்னா நான் இந்த சச்சரதத்தை வாங்கியிருக்கவே மாட்டேன். அந்த வீடியோவில் எனக்கு நீங்கள் சொன்னது ரொம்ப சுருக்குன்னு என்னை திட்டுற மாதிரியே இருந்தது. அதனால் நான் உடனடியாக என் சொந்த காசு கொடுத்து நான் இந்த சாய் சச்சரதம் வாங்கினது ரொம்ப ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா நிஜமாலுமே பாபா அதை விருப்பப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் எதுன்னு பார்த்தா, ஒரு ப்ரூஃப் என்னென்னு பார்த்தா, அந்த புத்தகம் பூஜை பண்ணி வந்திருக்கு, உதியோடு வந்திருக்கு. அந்த உதியில் பாபாவுடைய முகத்தோடு அந்த புத்தகம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி வந்திருக்கு. அதனால் அதை அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல், ஷீரடியில் ஸ்ராவண மாதம் பாராயணம் அப்படின்னு ஒன்று நடக்குது. அதை நான் இது சேனலில் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன், பட் குரூப்பில் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்ராவண மாதம் பாராயணம் எதுக்குன்னா, சிவனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். இந்த மாதம் சிவனுக்கானது. அதாவது ஹிந்தி கேலண்டரில் 5வது மாதம் ஸ்ராவண மாதம். அப்போ அந்த மாதத்தோடைய அந்த மாதத்தில் சிவனுடைய ஆசீர்வாதம் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த மாதத்தில் இந்த மாதிரி பாராயணம் பண்ணால் அதிகப்படியான கர்மா கழியும் அப்படிங்கிறதும், அதிகமான பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஷீரடியில் இந்த பாராயணம் பண்ணுறாங்க. 9 நாள் பண்ணுவாங்க. இவங்களுடைய கையில் அந்த சச்சரிதம் எப்போ வந்ததோ அதை வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி இவங்க ஒரு மெசேஜ் பார்க்குறாங்க. ஷீரடியில் ஸ்ராவண மந்த் பாராயணம் தொடங்குது, அப்படி இன்று தொடங்குது அப்படின்னு ஒரு மெசேஜை பார்க்குறாங்க. அது என்னைக்கு ஷீரடியில் சச்சரித பாராயணம் தொடங்குச்சோ, தொடங்கின நாள் அன்னைக்கு தான் இவங்க கையில் சாய் சச்சரிதம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. பாருங்கள், எவ்வளோ முக்கியமான தருணத்தில் அவங்கள தேடி அந்த சச்சரிதம் வந்திருக்குன்னு. ஷீரடியில் ரொம்ப முக்கியமான ஒரு பாராயணம் நடத்தப்படுற ஒரு பாராயணம் தான் அது. அந்த பாராயணம் பண்ணுற, அந்த சச்சரிதம் பாராயணம் பண்ணுற அதே நாள், துவங்குற அந்த நாள்லையே இவங்களுக்கு அந்த சாய் சச்சரிதம் சேர்ந்துருக்கு. அண்ட் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது 7வது நாள். இன்றைக்கி நம்ம பாராயணம் போய்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ அந்த பாராயணத்தோட 7வது நாளில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னா என்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கனெக்டடாக இருங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கோகுலாஷ்டமி பாராயணம் கூட தொடங்க போகிறோம். ஸோ யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் லிங்க்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுங்க நீங்கள், ஓகேங்களா? இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்த உடனே அவங்க சச்சரித பாராயணம் பண்ண துவங்கிட்டாங்க. அதுக்கு அவங்க என்கிட்ட ஒரு ரொம்ப நன்றி சொன்னாங்க. நீங்கள் மட்டும் இதை பண்ணலைன்னா இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு கிடச்சிருக்காது சிஸ்டர். ஸோ நீங்கள் கொடுத்த அந்த வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. நீங்கள் மட்டும் அந்த வீடியோ நறுக்குன்னு சொல்கிற மாதிரி போடலைன்னா எனக்கு சத்தியமாக இந்த புக்கை நான் வாங்கியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் அந்த போட்ட அந்த வீடியோ தான் எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. முக்கியமாக நேற்று போட்ட வீடியோ திட்டி தீர்த்துட்டீங்க. அதில் தான் நான் நறுக்குன்னு இருந்துச்சு. போயிட்டு இல்லை, இது தான் பாபா சொல்கிறாரு போல், வாங்கணும்னு சொல்கிறாரு, வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து நான் வாங்கிட்டேன். நம்மளுடைய பேசும் தெய்வம் நிறைய ஒரு கைட்லைன் மாதிரி இப்போ ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருடைய சந்தேகங்கள், ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொருத்தருடைய சந்தேகங்கள் தீருது. இன்னொரு வீடியோவில் ஒருத்தருடைய தவறு என்ன அப்படின்னு அவங்களுக்கு புரியுது, அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாதுன்னு புரியுது. இந்த மாதிரி பாபா ஒவ்வொரு வீடியோலையும் பக்தர்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கு, ஒவ்வொரு வினாவுக்கு விடையாக தான் நம்மளுடைய வீடியோ அமைஞ்சிக்கிட்டே வருது இல்லைங்களா? ஓகே, இப்போ நான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கவனமாக கேளுங்க. இப்போ சாய் சச்சரிதம் இவங்க மட்டும் வாங்கலைங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் உடனடியாக ஆர்டர் போட்டு வாங்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வாங்கின எல்லாருமே அதை வாங்கினதும் முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. வாங்கினதும் முதல்ல நீங்கள் அதை படிக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒரு சிலர் மட்டுமே அதை வாங்கினதும் அதை படிக்கிறாங்க. ஆனால் இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வாங்கினதும் அவங்க செய்கிற பெரிய தவறு என்னென்னா, உடனடியாக உட்காந்து அந்த சச்சரிதத்தில் கேள்வி வச்சு பதில் வாங்கிறது. அப்போ லிட்ரலி பார்த்தா நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, படிக்கிறதுக்காக இந்த சச்சரிதம் வாங்கலை, அது ஒரு ஆன்சர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காகவே வாங்கியிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு, இது முற்றிலும் தவறான முறை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
நீங்கள் இதை வந்து சச்சரிதத்தை ஒரு ஆன்சர் பேங்க் மாதிரி தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அதை இவ்வளோ நாள் படிக்கணும்னு சொன்னபோது வாங்காதவங்க, அதில் பதில் கிடைக்குதுன்னதும் சட்டுன்னு ஆர்டர் போட்டு ஒரு சிலர் வாங்கினதும் அதில் கேள்வி வச்சுருக்கீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? சச்சரிதம் அப்படிங்கிறது படிக்கத்தான் ஆனே தவிர வெறும் கேள்வி கேட்டு பதில் வாங்குவதற்கு அல்ல. அப்போ நீங்கள் சொன்னீங்களே கேள்வி வச்சா பதில் வரும். எஸ் வரும். அது எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் இந்த சச்சரிதத்தை பயபக்தியோட படித்து முடித்தா மட்டும்தான். இதை தினம் தினம் நீங்கள் பாராயணம் அப்படின்னா படிக்கிறது, பாராயணம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதிலிருந்து பதில் வரும். என்ன சிஸ்டர் சும்மா சொல்லாதீங்க, இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னா அப்படிதான், அதுதான் உண்மை. இது வந்து ஒரு ஆன்சர் பேங்க் கிடையாது. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் சட்டுன்னு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு அது எதுவும் ஆன்சர் பேங்க் கிடையாது. அது ஒரு ஆப் கிடையாது நீங்கள் போட்டதும் உங்களுக்கு வர்றதுக்கு. இது வந்து ஒரு பக்தி, ஒரு டிவைன் கனெக்ஷன். உங்களுக்கும் பாபாவுக்கும் நடுவில் யாரும் வராமல் நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ரொம்ப பெரிய ஒரு வரம். இது வரப்பிரசாதம்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்தியோட அதை முதல்ல நீங்கள் படிக்கணும். ஒரு சப்தாகமாவது அதில் பண்ணியிருக்கணும். தினமும் ஒரு சாப்டர் நீங்கள் படிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கணும். உங்களுக்கும் பாபாவுக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தோணணும். இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் வைக்கிற கேள்விக்கு பதில் வருமே தவிர, நீங்கள் எடுத்ததும் கேள்வி வச்சாலாம் அவர் பதில் சொல்ல மாட்டார். இன்னொன்று முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி வைக்கும் முறையே என்னென்னா, முதல்ல நீங்கள் சச்சரிதம் எடுத்து படிக்கணும். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதில் கேள்வியே வைக்கணுமே தவிர்த்து, எடுத்தோடனே இந்தா பாபா நான் கேள்வி கேட்குறேன் இதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான முறை. சரிங்களா? அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறது தான். அப்போ அதை படிக்கவே இல்லை நீங்கள் வெறுமனே கேள்வி மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தால் பதிலை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வெறும் பதிலை வாங்கிட்டு நடக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வைக்கிற கேள்விக்கு பாபா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன பண்ணுவீங்க? புக்கை மூடி வச்சுட்டு உட்காந்துருப்பீங்களா? ஓகே தானாக நடக்கும், இது எப்போ நடக்கும், அடுத்து எப்போ நடக்கும் பாபான்னு கேட்பீங்க. அதுக்கு ஒரு பதில் வருதுன்னு வைங்களேன். அது நாள் வரைக்கும் நீங்கள் உட்காந்துருப்பீங்களா? சும்மாவே உட்காந்துருப்பீங்களா? உட்காந்துருந்தா நடக்குமா? நடக்காது. நீங்கள் படிக்கணும். படித்தாதான் உங்களுடைய கர்மா கழிஞ்சாதான் அவர் நடக்கும் அப்படின்னு சொன்ன அந்த வாக்கு சத்தியமாகுமே தவிர, நீங்கள் படிக்காமலே வச்சுருக்கீங்க. நீங்கள் கேள்வியை வைக்கிறீங்க, வச்ச கேள்விக்கு சரியான பதில் வந்துருச்சு. ஆனால் அதை படிக்காமல் நீங்கள் அதை தூங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. பாபா அந்த புத்தகம் வாயிலாக சொல்கிற பதில் நடக்கணும் அப்படின்னா, அவர் நடக்கும்னு சொல்கிறாரு அப்படின்னா, அது நடக்கணும்னா நீங்கள் அதை படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா வாங்கின எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இத்தனை வாட்டி நான் கேள்வி வச்சுட்டேன், எனக்கு இப்போ தான் சச்சரிதம் கைக்கு வந்தது, வந்ததும் பிரித்ததும் நான் கேள்வி வச்சேன், எனக்கு ஏன் அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்னா எப்படி சொல்லுவார்? நீங்கள் முதல்ல அதை படிக்கணும்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு செடியை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செடியை வாங்கினதும் நம்ம என்ன பண்ணணும்? அதை நட்டு வைக்கணும். நட்டு வச்சா என்ன பண்ணணும்? தினம் தண்ணி ஊற்றணும். ஒரு நாள் தண்ணி ஊற்றினா போதுமா? இல்லையே, தினம் தண்ணி ஊற்றணும். பொறுமையாக காத்திருந்தா தான் அந்த செடி மரமாகும், மரம் பூ விடும், பூ காயாகும், காய் கனியாகும், பறிச்சா அது பழமாகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை சுவைக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு செடியை வாங்கிட்டு வந்ததும் அந்த செடியிலேருந்து எனக்கு கனி வேணும், பழுத்த பழமாக எனக்கு வேணும், அதை நான் சுவைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா இந்த இடத்துல நான் செடின்னு சொல்கிறது சாய் சச்சரிதம் தான், தண்ணி அப்படின்னு நான் சொல்கிறது பாராயணத்தை தான். ஏன்னா நீங்கள் படிக்க தான் அந்த சச்சரிதம்ங்கிற அந்த புத்தகத்துக்கு பவர் ஏறும். இது எல்லாருக்குமே நான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் கையில் வச்சுருக்கிற அந்த புத்தகத்துக்கு சக்தி ஏறணும் அப்படின்னா, அந்த பவர் ஏறணும்னா நீங்கள் படித்தாதான் பவர் ஏறுமே தவிர்த்து எடுத்து கேள்வி வச்சா மட்டும் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. பவரை நீங்கள் தான் ஏற்றணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த சச்சரிதம் வாயிலாக நீங்கள் வைக்கிற கேள்விக்கு பதில் வரலை, ஆனால் நீங்கள் விரும்புகிறீங்க பாபா எனக்கு பதில் கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா முதல்ல அதை படிக்கணும். படிக்கிறதுங்கிறது ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி. ஒரு நாள் படித்தா போதுமா? இல்லை, தினமும் படிக்கணும். செடிக்கு ஒரு நாள் தண்ணி ஊற்றினா போதுமா? இல்லை, தினம் ஊற்றணும். 4 வருஷம் 5 வருஷம் காத்திருந்து நீங்கள் தண்ணி தினமும் விட்டால் தான் அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருசாகும், மரமாக மாறும். அதுபோல் ஒரு நாள் படித்தா பத்தாது, தினம் படிக்கணும், வருஷக்கணக்கில் படிக்கணும். படித்தா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கர்மா கழிஞ்சு
அந்த புத்தகத்தில் சக்தி ஏறும், பவரை நீங்கள் ஏற்றுறீங்க. நீங்கள் படித்து தான் அந்த புத்தகத்தில் வந்து பவரை ஏற்றுறீங்க. பாபா அதை காது குளிர கேட்குறாரு. கேட்க உங்களுடைய கர்மாவையெல்லாம் அவர் கழிக்கிறாரு, அப்படியே அரைக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சாய் சச்சரிதத்தை படித்தால் மட்டுமே அதில் சக்தி ஏறுமே தவிர, படிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா அது லைப்ரரியில் இருக்கிற ஒரு சாதாரண புக்குக்கு சமம்தான். இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நான் வந்து கேள்வி மட்டும் கேட்குறேன் அப்படின்னு கேட்டால், தயவு செய்து அந்த தவறை பண்ணாதீங்க. அது பாபாவை நீங்கள் அவமதிக்கிற மாதிரி. பக்தி அப்படின்னா என்ன? பக்தி பண்ணணும். நீங்கள் அவர் மேலே அன்பு செலுத்தணும். அந்த புத்தகத்து மேலே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரணும், அன்பு வரணும். அதை பாபாகிட்டேயே வேண்டணும். எனக்கு இந்த புத்தகத்தின் மேல் அன்பும் ஈர்ப்பும் ஏற்படும்படி நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் படிக்கணும், என் கர்மா கழியணும் நீங்கள் சொன்னாதான், அது வேண்டுனா தான் உங்களுக்கு அது நடக்கும். பக்தி அப்படின்னா கடவுள் மேலே உங்களுக்கு பயம் வரணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாதுங்க. அப்படின்னா பணிவு. இன்னொன்று, உங்களுடைய கர்மா மேலே தான் உங்களுக்கு பயம் இருக்கணும். கடவுளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் உங்கள் கர்மாவை கண்டு நம்ம பயப்படணும். நம்ம கர்மா நம்மளை எந்த இடத்துலையும் தாக்கிடக்கூடாது, அது நம்மளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்து படிப்போம். அதுதான் பக்தி. இந்த பணிவையும் பக்தியையும் முதல்ல பாபாவின் பால் நீங்கள் ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் அதை படித்து நல்ல ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டதுக்கப்புறம் நீங்கள் மன்றாடி அவர்கிட்ட கேள்வி வச்சு பாருங்கள். நிச்சயமாக அவர் பதில் சொல்லுவார். நம்ம சச்சரிதத்தில் படிச்சிருப்போம் இல்லையா? எவன் ஒருவன் பணிவோடும் அன்போடும் பக்தியோடும் சாய் சச்சரிதத்தை பாராயணம் செய்கிறானோ அவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபடுவான். ஆகவே முதல்ல சாய் சச்சரிதத்தை காசு கொடுத்து வாங்குங்க. வாங்கினதும் பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் செய்கிறதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். இதை செய்தால் நீங்கள் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பாபா நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிப்பார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.